பலதுடரோ கிரகிக்க முடியாத காரியம். ஆமென். தாழ்த்துகிறோம். தொடர்ந்து பேசுங்கப்பா. இன்ப நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. 2 நாளாகம புஸ்தகம் 25வது அதிகாரம். 2 நாளாகமம் 25 அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமம் 25:9. அப்பொழுது அமத்சியா, அப்படியானால் நான் இஸ்ரவேல் சேனைக்கு கொடுத்த 100 தாலந்திற்காக செய்ய வேண்டியது என்ன என்று தேவனுடைய மனுஷனை கேட்டான். அதற்கு தேவனுடைய மனுஷன், அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும் என்றார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தந்த இந்த நல்ல ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். தேவனால் கூடாத காரியம். நான் இன்று இந்த சரித்திரத்துக்குள் போகவில்லை. இந்த வார்த்தையை வைத்து இந்த நாளில் பேசும்படி ஆவியானவர் காண்பித்த வெளிச்சத்தை உங்கள் மத்தியிலே சொல்லி நாம் ஜெபித்து கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக போகிறோம். கர்த்தர் நல்லவர். தேவனால் கூடும் என்று ஒரு வார்த்தை சொல்லப்படும் போது அதில் இன்னொரு சத்தியமும் இருக்கிறது. என்ன சத்தியம்னா, அந்த காரியம் யாரால் கூடாது தெரியுமா? மனுஷனால் கூடாது. ஆமென். நம் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அது என்ன படாது? தடைப்படாது. என் வாழ்க்கையில கர்த்தர் ஒன்றை செய்யணும்னு நினைச்சா அது தடைப்படாது. நாம் பாடினோமே, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல சொல்லிட்டு ஆச்சரியமானவரே என்று சொன்னோம். 1ஆம் தேதி காலையில 3 வார்த்தைகளை சொன்ன. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. என்னெல்லாம் வார்த்தை? அதிகமாய் செய்வார், ஆச்சரியமானதை செய்வார், அதிசயமானதை செய்வார். நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதிகமானதை செய்வார். ஆண்டவருடைய மகத்துவத்தை சொல்லும் போது பாட்டு தான் வருது, ஆனா டைம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் கேட்க போகிற செய்தி என்னவென்றால், தேவனால் மட்டுமே செய்யக்கூடிய காரியங்களை நாம் கேட்க போகிறோம். தேவனால் மட்டுமே. இந்த காரியம் யாரால மட்டும்தான் செய்ய முடியும்? தேவனால மட்டும்தான் செய்ய முடியும். இந்த காரியத்தை எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஞானியா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி செய்ய முடியாது. தேவனால் மட்டுமே செய்யக்கூடிய காரியங்கள் நீங்கள் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்க்கும்போது ஏராளம் சொல்ல முடியும். அவருடைய கிரியைகள். ஆமென். எவ்வளவு 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 அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறதில்லை. பிரதானமான ஒரு 5 காரியங்களை வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். தேவனால் மட்டுமே செய்யக்கூடிய 5 காரியங்கள். அதில் ஒன்று என்னவென்றால் சிருஷ்டிப்பு. கிரியேஷன். ஆமென். ஒன்றை உருவாக்குவது. இது தேவனால் மட்டுமே செய்ய முடியும். நீதிமொழிகள் 16:4 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார். நம் தேவன் யார் என்று வேதம் அறிமுகப்படுத்துகிறது. எப்படிதான் அறிமுகப்படுத்துகிறது? ஒன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்படிதான் தேவன் யார் என்று வேதம் நமக்கு ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் காண்பிக்கிறதே எப்படி தெரியுமா காண்பிக்கிறது? கிரியேட்டரா, சிருஷ்டிகரா. ஹல்லேலூயா, ஆமென். அவர் சிருஷ்டிகர். எத்தனை பேர் சொல்லுவீங்க, எல்லாவற்றையும் படைத்தவர் தான் என்னை சிருஷ்டித்திருக்கிறார்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் சிருஷ்டித்த அவருடைய கிரியைகள், அவருடைய அந்த மகத்துவமான செயல்களை குறித்து எபிரேயர் 11 அதனுடைய 3வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் 3வது வசனம், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அப்ப எல்லாவற்றையும் தேவன் எப்படிதான் உருவாக்கினாரா? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. வார்த்தையினால். தேவன் விசுவாசத்துல உருவாக்கல, நம்ம தான் அதை விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். வார்த்தையினால் உருவாக்கினார். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். அதாவது ஒன்றை வச்சு இன்னொன்னு உருவாக்குறது அப்படி தேவன் செய்யல. தேவன் ஒன்றை சிருஷ்டிக்கும் போது பூமி எப்படிதான் இருந்துச்சு தெரியுமா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. ஆமென். காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை. அதன் அர்த்தம் என்ன? அவர் எதை வைத்து உண்டாக்கினார் தெரியுமா? காணப்படாததை வைத்து உண்டாக்கினார். வார்த்தையை என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியாது? காண முடியாது. ஆனா வார்த்தை நமக்கு காண்பிக்கப்பட்டது. எப்படி வெளிப்படுத்தப்பட்டது? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த வார்த்தை என்னவா மாறுச்சு? மாம்சமாய் மாறினது. கர்த்தர் ஒன்றை உருவாக்குகிறார் பாருங்கள். சூரியனை உருவாக்குறது இன்னொன்ன வச்சு இல்லை. இப்ப பாருங்க, ஆமென். மரத்தை கர்த்தர் உண்டாக்கினார். உண்டாகட்டும் சொல்லும் போது மரம் உண்டானது. மனுஷன் எப்படி படைப்பான் தெரியுமா? மரத்தை வெட்டி கட்டில் செய்வான், மரத்தை வெட்டி மேஜை செய்வான். மனுஷனுக்கு மரத்தை வச்சு கட்டில் செய்ய முடியும், மேஜை செய்ய முடியும். வேற என்ன பண்ண முடியும்? பிரியாணியா? பீரோ. பீரோ பண்ணலாம், இப்படி பண்ணலாம். ஆனா அவனுக்கு என்ன உண்டாக்க முடியாது? மரத்தை உண்டாக்க முடியாது. ஆமே. தங்கத்தை வச்சு மனுஷன் நகை செய்யலாம், பிஸ்கட். நீங்க வேற லெவல்ல போயிட்டு இருக்கிறீங்க. என்ன பண்ணலாம்? ஆனா அவனுக்கு என்ன உண்டாக்க முடியாது? தங்கத்தை உண்டாக்க முடியாது. மனிதன் இருப்பதை கொண்டு படைக்கும் போது தேவன் இல்லாததை உருவாக்குகிறார். நல்ல கைகளை தட்டி ஆமென். எனவேதான் ரோமர் 4:17 பைபிள் குயிக் எடுத்தீங்கன்னா வாசிங்க. ரோமர் 4:17 அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து, அடுத்த வார்த்தை, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக இல்லாத, எல்லாரும் இந்த வேர்டை சொல்லுங்க, இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறதை போல. கைகளை உயர்த்தி எல் ஷடாய், சர்வ எல்லாம் செய்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர். ஓ எஸ், ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? யார் தெரியுமா? பாடுங்க பாடுங்க. எஸ், எனக்கும் செய்ய வல்லவர். ஆமென். அவர் சிருஷ்டிகர், அவர் சிருஷ்டிகர். மனிதன் பொருட்களை சார்ந்திருக்கிறார், தேவன் தம்மையே சார்ந்திருக்கிறார். மனிதன் ஒன்றை உருவாக்கணும்னா அவனுக்கு கருவிகள் தேவை, சில மூல பொருட்கள் தேவை. ஆனால் தேவனுக்கு தேவை அவருடைய வார்த்தை மட்டுமே, வார்த்தை மட்டுமே.
காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறதால் உண்டானது அல்ல. ஒன்ன வச்சு இன்னொன்னு செய்யறார் இல்ல, உண்டாகட்டும் என்று சொல்லும் போது அவர் சொல்வதற்கு முன்பு வர அப்படி எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. சங்கீதம் 33 அதனுடைய 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி சுவாசம் கூட உருவாக்குமா? சுவாசத்தினால உருவானே நிச்சயம் உள்ளவங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். ஹல்லேலூயா. அப்படி ஓதுனா நம்ம கண்ட தரப்போம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஊர்ல நைட் டைம்ல எல்லாம் ரோட்ல நின்று மனுஷனை ஊத வைப்பாங்க கொஞ்சம் போலீஸ். அந்த ஊது கிடையாது. ஆமென். இது சர்வ வல்லவருடைய சுவாசம். அவருடைய சுவாசத்தினால் அப்படி ஊதுவார் பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவர் சிருஷ்டிகர், கிரியேட்டர். ஆமென். அவரால் மரியாள்கிட்ட வந்து கேப்ரியல் தூதன் வந்து நிற்கிறார். நிற்கும் போது ஆமென், நீ பாக்கியவதி, அவர் கிறிஸ்து உன்கிட்ட தான் பிறக்க போறார் அப்படிலாம் சொல்லும் போது உடனே அறிவு சொல்லுது, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும். ஆமென். உடனே தூதன் சொன்ன வார்த்தை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவ்வளவுதான். ஆமென். ஒரு குழந்தை பிறக்கணும்னா புருஷனும் மனைவியும் சேரணும் என்பது சயின்ஸ், தேவன் வைத்த நியமம். ஆமென். ஆனா ஆண்டவர் நினைச்சா செத்து போன சாராளின் கற்பத்தில் கூட, செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சா, நீங்க நினைச்சா, ஆமென், ஆண்டவர் நினைச்சா, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைத்தா, ஆமென். அப்போ சில டைம் சில கேட்கலாம், நானும் என் புருஷன் மனைவி நாங்கள் பிரிஞ்சிருக்கோம், ஆண்டவர் நினைச்சா எங்களை பிளஸ் பண்ண முடியல, இப்போ பிளஸ் பண்ண மாட்டார். நாளைக்கு பெரிய கேள்வி கேட்பாங்க அவங்ககிட்ட, தாங்க முடியாது, மரியாளாலேயே தாங்க முடியல. ஆமென். ஆண்டவர் நினைத்தால், ஆண்டவர் நினைச்சா. பைபிள்ல அழகான ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, ஏசாயா 65:18, நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். அடுத்த வார்த்தை, இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை சிருஷ்டிக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கை ஃபுல்லா அழுதுட்டே இருக்கேன்ப்பா, நீங்க நினைச்சா என்ன களி கூறுதலாய், மகிழ்ச்சியாய், என் குடும்பத்தில் நஷ்டப்பட்ட சந்தோஷத்தின் சத்தம், ஆமென், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் மீண்டும் கேட்க வைக்க சிருஷ்டிகரே உம்மால் ஆகும். களி கூறுதலாய் சிருஷ்டிகர். ஆமென். அடிக்கடி இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகளில் ஒன்று, அவர் இருக்கிறதை எடுத்து தருவார், இல்லாததை உருவாக்கி தருவார். சிருஷ்டித்து மகிழ பண்ணுகிறவர். 40 வருடம் கையில் இருந்த ஆரோனின் கோல் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், இதை வச்சுட்டு போய் தூங்கிட்டு காலையில் வந்து பாரு அப்படின்னு. ஆமென். வந்து பார்த்தா ஒரே நாள்ல பூ பூத்து, எல்லாத்துக்கும் என்ன உண்டு, ஒரு காலம் உண்டு. அப்போ துளிர்விட ஒரு காலம் வந்துச்சுன்னா அடுத்து பூ பூக்கிறதுக்கு இன்னொரு காலம். ஆனா ஆண்டவர் மொத்தத்தையும் ஒரே டைம்ல கொண்டு வரார். ஏன்? அவர் சிருஷ்டிகர், அவர் சிருஷ்டிகர். ஆண்டவர் நினைத்தால் ஒரே இரவுல எல்லாவற்றையும், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஆமென். பாதையே இல்லாத இடத்துல இஸ்ரவேலர்கள் வந்து நிக்கிறாங்க.
இனி என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் சொன்ன கோலை நீட்டு. ஆமென். கோலை நீட்டு. எங்க ஆண்டவரே சமுத்திரத்தை அப்படி விலக்கி காட்டுறார். ஆண்டவர் புதுசா பாதையை உருவாக்குகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்ல தெரியுமா? நீங்கள் அதை அறியீர்கள். உனக்கு தெரியாதா என்ன பத்தி? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழிகளில் ஆறுகளையும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதாவது ஊழியத்துக்கு அர்ப்பணித்து ஆண்டவர் 8 வருஷம் காத்திருக்க வைத்தார். அந்த டைம்ல ஆண்டவர் என்ன பண்ண? ஆண்டவரே என்ன பண்ணேன்னா அப்போ ஒன்றும் இல்லை. ஆமென். இங்கே வர்ஷிப் நடத்துவோம், அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்துருப்போம். எவ்வளோ நேரம் தான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறது. அப்படி இருந்து அடுத்த கேள்வி வரும், எப்படி ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், என்ன மினிஸ்ட்ரி, ஒன்றுமே தெரியலையேன்னு சொல்லிட்டு நல்ல ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் ரொம்ப சோர்ந்து நிறைய புலம்பல் பாடி அவன் அப்படியே தூங்கிட்டு அப்படியே சர்ச்சிலே தூங்கிட்டேன். அப்படியே ஆண்டவர் வந்து ஒரு காட்சி காட்டுறாங்க. அதில் என்ன அப்படின்னா ஓடிட்டே இருக்கும்போது ஒரு பாதை வந்து அப்படியே லெஃப்ட்டு திரும்புது. ஒரு பெரிய பாதை. அப்போ என் கூட நிறைய பேர் ஓடிட்டு இருக்கிறான். ஓடினவங்கெல்லாம் நிறைய பேர் லெஃப்டில் போகிறாங்க. அப்போ பாதை இப்படி தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் திரும்பும்போது ஒரு சத்தம் கேட்குது, நீ ஸ்ட்ரைட்டாக போ அப்படின்னு. ஸ்ட்ரைட்டாக பார்த்தா ஃபுல்லாக தண்ணி. ஆண்டவரே எனக்கு நீச்சலும் தெரியாது, நீங்கள் வர ஸ்ட்ரைட்டாக போன்னு சொல்கிறீங்க, நீ போ அப்படின்னு. நேராக போய் அந்த தரையிலிருந்து தண்ணியில் கால் வைக்கும்போது அதில் ஒரு பாறை இருக்குது. அடுத்து கால் வைக்கும்போது அடுத்த ஒரு பாறை இருக்குது. அப்படி போய் அடுத்து போய் அந்த கரையில் போய் சேரும்போது அப்படி ஃபுல்லாக செழிப்பாக பச்சை பச்சைன்னு இருக்கு. ஆண்டவர் பேச ஆரம்பித்தார், உன்னை நடத்துறது நானா, எங்கேயுமே நிற்க மாட்டேன், போயிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரால கூடாத இது 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 ஏன் எப்படி அவருக்கு முடியும்னா அவர் சிருஷ்டிகர். ஆமென். கர்த்தர் காண்பிக்கிற பாதையில மோசையால ஜனங்களை கொண்டு போக தான் முடியும். திடீர்னு வனாந்திரத்தில் தண்ணி இல்லைன்னு சொன்னதும் மோசையும் சேர்ந்து என்னதான் பண்ண முடியும்? அழதான் முடியும். ஆண்டவர் சொன்னார், இங்கே பாரு, உன் பக்கத்தில் இருக்கிற கண்மலையில் அடி, உள்ள தண்ணி வச்சிருக்கிறார். எவ்வளோ நாள் வச்சிருந்தாருன்னு தெரியாது, ஆனால் அவர் கொண்டு வர வைத்தார். இரவு முழுவதும் வலை போட்டு மீன் கிடைக்காத இடத்துல அவர் போட்டில் ஏறினதும் போடுனார். இரவுல கிடைக்கலன்னா பகல்ல சான்ஸே இல்லை. ஆனால் ஆண்டவர் போட வைக்கிறார். போட வைக்கும் போது ஆமென், இவ்வளோ மீன் எங்க இருந்துச்சு? சிருஷ்டிகர் இருக்கும் போது எருசலேமை களி கூறுதலாய் கர்த்தர். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஆமா, அவருடைய எருசலேமே நான் தான் சொல்றவங்க. களி கூறுதலாய் சிருஷ்டிக்கிறேன். தேவன் சிருஷ்டிகர். அவரால் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்ற முடியும், சாம்பலை சிங்காரமாய் மாற்ற முடியும், வெட்கத்தை இரண்டத்தனை பலனாய் மாற்ற முடியும். நல்ல கைகளை தட்டி. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் ஒலிவ மரமும் பலம் கொடுக்குதா? இல்லையா? சரி, அடுத்த சீசன்ல பார்ப்போம். அப்படியா சொல்லுவா? இல்ல, இன்று முதல் நான் உன்னை. அதனாலதான் ஆபகுக்கு எடுத்து சொல்லுகிறான், அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஆமே, நான் வாழ்வதற்கு வேண்டியதை கர்த்தர் எனக்கு சிருஷ்டித்து தருவார். எப்போ இந்த ஊற்று கர்த்தர் திறந்தார்னே தெரியாது. ஆகாரின் கண்ணை திறந்து பார்த்தா என்ன இருக்கு தெரியுமா? ஊற்று இருக்கிறது. இயேசு எப்போ மீனை பிடிச்சி ஃப்ரை பண்ணாருன்னே தெரியாது. ஏன்னா நைட்டு ஃபுல்லா கடல்ல யாரதான் இருக்கிறா? சீஷர்கள் இருக்கிறாங்க. பொழுது விடிந்து வந்து பார்த்தா நல்ல தந்தூரி ஃபிஷ். அப்படியே எப்போ பிடிச்சிங்க ஆண்டவரே? எங்க பிடிச்சிங்க ஆண்டவரே? ஆண்டவர் உங்க போதகர் டாக்ஸ் கொடுப்பார். பேதுரு உள்ள வந்தோடனே பேதுரு, ஆண்டவரே ஆவேசப்பட்டு சொல்லிட்டேன். அப்படி சொல்றதுக்கு முன்னாடி, இங்க பாரு, எங்கேயாவது குமாரர்கள் டாக்ஸ் கொடுப்பாங்களா? இல்லை, அடிமைக்கு தானே கொடுப்பாங்க. குமாரர்கள் வந்து உரிமை இருந்தாலும் நீ சொல்லிட்ட, நமக்கு இடரல் வேண்டாம், நீ போய் தூண்டில போடு. நீ பிடிக்கிற முதல் மீனுக்கு வாயில் என்ன இருக்கும் தெரியுமா? வெள்ளி பணம் இருக்கும்.
இந்த வெள்ளி பணம் எப்படி வந்துச்சு? அது யாராவது போட்டில் டிராவல் பண்ணும்போது போட்டு உடஞ்சதில் கையில் இருந்த வெள்ளி காசெல்லாம் செதறி இருக்கும். அது ஒரு மீன் எடுத்து சாப்பிட்டுருக்கும். அந்த மீன் ஜெபம் பண்ணியிருக்கும், ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க. இப்படி நம்ம நிறைய சொல்லலாம். இல்லை, அவர் சிருஷ்டிகர். அவருக்கு இது ஒரு விஷயமே கிடையாது. மண்ணை பிசைந்து ஆமென். கண்ணு தெரியாம ஒருத்தன் வரான். அவர் சிருஷ்டிகர், அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். மண்ணை எடுத்து கண்ணில் ஒரு அப்பு. நம்ம கண்ணில் மண்ணு போட்டா தெரிகிற கண்ணு கூட தெரியும், ஆனா அவர் போட்டா கண்ணு தெரியும். அவர் சிருஷ்டிகர். ஹல்லேலூயா. நான் சிருஷ்டிக்கிறதிலே நீங்கள் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? உன் தேவன் யார் என்பதை அறிந்து கொள். ஆண்டவர் நினைச்சா அழுகையும் புலம்பலும் இருக்கிற உன் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை கேட்க வைக்க முடியும். நம்புற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஏசாயா 41வது அதிகாரம் அதனுடைய 17 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீர் தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி, வனாந்திரத்தில் கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு, அவாந்திர வெளியிலே தேவதார விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். அடுத்த வார்த்தை, கர்த்தருடைய கரம் அதை செய்ததென்றும். அடுத்த வார்த்தை, இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார். எல்லாரும் சொல்லுங்க, படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீர் தேடி அது கிடைக்காம அவர்கள் நாவு தாகத்தால் வருளும் போது, ஆமா, என்னெல்லாம் செய்யறார் பாருங்க. ஹல்லேலூயா. அப்ப தேவனால என்ன செய்ய முடியும் அப்படின்னா என்ன மகிழ்ச்சியாக்க முடியும். ஆமென். இவன் மகள் என்னன்னா இவனுக்கு இது நடக்கணும், அவ்வளவுதானே அவர் செய்வார். ஹல்லேலூயா. ஜி மேஜர். ஆமென். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். ஆமென். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரன்றா என்னையும் ஓ காட்டு புஷ்பங்களை என்னை குறைவின்றி கிரகிக்க முடியாத காரியம் சர்வஞானியே சரபலபரமதுடரபலம் சர்வஞானியே. ஆமென். அவர் எந்த மனிதனுக்கு இதை செய்ய முடியாது, எந்த மனிதனுக்கு முண்டையும் செய்ய முடியாது. இல்லாதவைகளை இருக்கிறதை போல வரவழைக்கிற கர்த்தர். மனுஷன் மேஜிக் பண்ணுவான், அது எல்லாம் மாயை, அதெல்லாம் 100 ரூபா டிக்கெட்டுக்காக, அதோட முடிஞ்சு. ஆனால் ஆண்டவர் தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக, மனிதனாலே செய்ய முடியாததும் தேவனால மட்டும் செய்யக்கூடியதுமான இரண்டாவது காரியம், காலத்தையும் சமயத்தையும் மாற்றுதல். தானியேல் 2வது அதிகாரம்
அதனுடைய 21வது வசனத்துல தானியேலுக்கு தேவ ஞானம் அந்த வெளிப்படுத்தப்பட்ட போது, காத்திருந்த காரியம் வெளிப்படுத்தப்பட்ட போது, ஆமென், தானியேல் ஆண்டவரை புகழ்ந்து சொன்ன வார்த்தைகளில் ஒன்று. அதில் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். மனிதனால் கடிகாரத்தை மாற்ற முடியும், மனிதனால் காலத்தை மாற்ற முடியாது. ஆமென். நம்ம வேணா ஒரு 1 hour கிளாக்ல கூட்டி வைக்க முடியும். நம்ம கூட்டி வச்சதுனால 1 hour ஃபாஸ்டா போகாது. காலத்தை மாற்ற மனிதனால் முடியாது. சங்கீதம் 74:16 சொல்லப்பட்டிருக்கிறது, பகலும் உம்முடையது, இரவும் உம்முடையது. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒரு காரியம் என்னுடையதா இருக்குமானால் அதை என்னால ஏன் இஷ்டப்படி செய்ய முடியும். ஒரு காரியம் என்னுடையதா இருக்குமானால் அதை என்னால் என் இஷ்டப்படி செய்ய முடியும். இந்த கர்ச்சீஃப் என்னுடையது. ஆமென். இதை வச்சு கொடியாட்டம் அசைக்க முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியும், இதை சுருட்ட முடியும். ஆமென். என்னுடையதை ஏன் இஷ்டப்படி செய்ய முடியும். பகலும், சொல்லுங்க, பகலும் உம்முடையது, இரவும் உம்முடையது. அவருக்கு என்ன வேணாலும் செய்ய முடியாது. எகிப்துல ஒவ்வொரு வாதை அனுப்புகிறார். அதுல 9வது வாதை தானே எகிப்து. 3 நாள் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இருள்ல இருந்துச்சு. அப்போ அந்த எகிப்துக்குள்ளதான் யாரும் இருக்கிறாங்க, இஸ்ரவேல். எகிப்தின் ஒரு பகுதி கோசேன் நாடு. அந்த கோசேன் அந்த பகுதி யோசேப்பு நாட்களிலே இவர்கள் தங்கி இருப்பதற்காக அப்பொழுது இருந்த பார்வோனால ஒதுக்கப்பட்ட இடம். அது எகிப்துக்குள்ளதான் வருது, எகிப்தின் பார்டருக்குள்ளதான் வருகிறது. ஆனால் எகிப்து முழுவதும் 3 நாட்கள் காரிருள்ள இருக்கும்போது இஸ்ரவேலுக்கு மட்டும் 3 நாள் எப்படி இருந்துச்சு தெரியுமா? வெளிச்சமா இருந்துச்சு. இது எப்படி சாத்தியமாகும்? அவரால் ஆகும். அவரால் ஆகும். காலத்தையும் சமயத்தையும் மாற்ற அவரால் மட்டும் முடியும். யோசுவா தலைமையில் ஜனங்க யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாயங்காலத்துக்குள்ள ஜெயம் தேவை. சாயங்காலம் முடிய போகுது, இருள் வர போகுது. இப்போ விட்டா இது ஜெயமா? ஜெயம் இன்னும் உண்டாகல. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு சூரியன் அப்படி கை காட்டி நில்லுன்னு சொல்லும் போது ஆண்டவர் அவன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக சூரியனை நிக்க வச்சா. ஹல்லேலூயா. ஆமா. ஏன்னா அதெல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. ஹல்லேலூயா. எங்க 5:30க்கு ட்ரெயின் கிளம்பணும். ஒரு பெரிய மினிஸ்டர் வராங்க, அவங்க இந்த ட்ரெயின்ல தான் டிராவல் பண்றாங்க. அவங்களுக்கு வர ஒரு 10 minutes லேட் ஆச்சு. ட்ரெயின் நிக்குமா கிளம்புமா? நிற்கும். ஏன்னா அவங்க கவர்மெண்டோடது. ஆமென். சார், நம்ம ஆராதிக்கிறது நம்ம என்ன தெரியுமா? நம்ம அவர் அப்பா, என்னெல்லாம் நம்ம டாடி, என் செல்லம் நீங்க தான், இப்படி எல்லாம் சொல்லி 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 நம்ம புகழ்றோம். தப்பு கிடையாது. ஆண்டவர்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக போகலாம். இதில் நம்ம அவர் யார் என்பதை பல நேரத்தில் மறந்தே விடுகிறோம். ஆமென். பேதுரு, உன் வீட்டில் அவர் சாப்பிட்டதும் அவருக்கு சாப்பாடுக்கு வழியில் நீ நினைச்சிடக்கூடாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். நீ சமரியாவுக்கு போற வழியில் அவர் சாப்பிட வாங்கிட்டு வாங்கன்னு 4 பேர் அனுப்பி விட்டார். சீஷர்கள் அனுப்பி விட்டார். ஐயோ பாவம், அவருக்கு பசிக்குது, போய் சாப்பிட வாங்கிட்டு வரும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுறாச்சு. இது 4வது அதிகாரம் யோவான். 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் உட்காந்துட்டு, இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணலாம் ஆண்டவரே? இங்கேருந்து போய் வாங்கிட்டு வர கஷ்டம் ஆண்டவரே. நேற்று ஒன்று சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொன்னதும் நீ என்ன நினச்சிட்ட? என்னால் உனக்கு சாப்பாடு தர முடியாதுன்னு நினச்சிட்டியா? இன்னைக்கு நம்ம இப்படிதான். ஆண்டவர் பாவம், அவரே ஊழியத்தை கஷ்டப்பட்டு இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் 4வது அதிகாரம் யோவான்ல, பசிக்குதுப்பா நான் அதில் உட்காடுறேன். அவருடைய பிளானே வேற. அங்கே யார் வர போறா அடுத்து? நேத்து பாவி, நாளை சுவிசேஷகமாக போடுக. ஆமென். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் உண்மையான மாற்றம்
உடைய அவன் ஒருத்தி வரப்போறான். ஆமே, அதான் அவருடைய தாகம். அவருடைய தாகமே நானும் நீங்களும் தான். அவர் உட்கார்ந்து இருக்கிறார். இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அவரு பசி தாங்க முடியாது பாவம், நம்ம போய் வாங்கிட்டு வருவோம். இது 4வது அதிகாரம். 6வது அதிகாரத்தில் வனாந்திரத்தில் சாப்பாடுக்கு என்ன பண்ணலாம், ஆண்டவரே கஷ்டம், ஆண்டவரே ஜனங்களை அனுப்பிவிடும், வரும்போது நமக்கும் ஆளுக்கு ஒரு பார்சல் வாங்கிட்டு வர சொல்லும். பல நேரத்தில் நம்முடைய சூழ்நிலையை வைத்து நம்ம நம்முடைய ஜெப ஸ்டைலை வச்சு நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கிறத வச்சு அவர் யார் என்பதை பல நேரத்தில் அவர் காலங்களையும் சமயங்களையும். எசேக்கியாவுக்கு மரணம் நிச்சயம் இருக்கும்போது, உன் நாட்களோட உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களோட 15 வருடத்தை கூட்டுவேன் அப்படி சொல்லும்போது அதை எப்படி நம்புறதுக்கு? அப்போ அடையாளம் கேட்கிறார். என்ன அடையாளம்? சூரிய பாகை முன்னாடி போகணும். சூரிய பாகைன்னா சூரிய கடிகாரம். அந்த காலத்தில் சூரியனிலிருந்து விழக்கூடிய நிழலை வச்சு டைமிங் பார்க்குற இது உண்டு. அந்த நிழல் வைத்து சூரிய பாகை முன்பாக போவது இயல்பு, அது கூடிட்டே இருக்கும். இவர் சொல்ல 10 பாகை பின்னாடி, நிழல் பின்னாடி விழணும். அதாவது முன்னாடி போய் ஒவ்வொரு அவருக்கும் அது கூடிட்டே, இப்படிதான் அந்த கிளாக் வைஸா போறது மாதிரி அந்த சூரிய பாகை ஃப்ரண்ட்ல போயிட்டே இருக்கும். இவர் சொல்ல பின்னாடி. கிளாக்ல மாற்ற முடியும், சூரியன்ல மாற்ற முடியுமா? முடியாது. அவர் ஓகே பின்னாடி தானே, பின்னாடி வச்சுட்டாரு. என்ன மாறி போச்சு? ஏன்னா எல்லாமே அவருடையது. காலத்தையும் சமயத்தையும் தம்முடைய பிள்ளைகளுக்காக மாற்றுகிறவர். ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் ஆரம்பித்ததே பஞ்சம் என்று ஆரம்பிக்கிறது. ஆனா பஞ்ச காலத்துல கூட அவருடையவன் ஈசாக்கு விதைத்த போது 100 மடங்கு. சத்தமோ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. என்ன பிரதர் பிசினஸ் எப்படி போகுது? சீசன் இல்ல பிரதர், இது மற்றவங்க சொல்லட்டும். ஆமே, நம்மளே சொல்லக்கூடாது. இது ஒரு 2 மாசத்துக்கு டல்லா தான் இருக்கும். சொல்லிட்டு ஆண்டவரனை ஆசீர்வதியும், நல்ல ஆசீர்வதிப்பார். ஆமே, நம்மளே வாயை திறந்து 2 மாசத்துக்கு இப்படிதான் இருக்கும். எப்படி இருக்கும்? டல்லா தான் இருக்கும், டல்லா தான் இருக்கும். சொல்லி நம்ம அஸ்திவாரம் போட்டாச்சு. என்ன அஸ்திவாரம்? டல்லு. ஆமா, நானா ஜெபம் மட்டும் ஃபுல்லு. ஆண்டவரே நிறைவாய்த்தார். அஸ்திவாரம் ஆமே. ஆண்டவர் கொஞ்சம் நில்லு. ஆமே, கொஞ்சம் சீசன் முடியட்டும், வெயிட் பண்ணு. நீ தான் சொன்ன மரணமும் ஜீவனும் 2 மாசத்துக்கு இனி கஷ்டம்தான். ஆமா கஷ்டம்தான். நான் சாத்தம் நீ ஆண்டவரே உங்க பிள்ளை என்ன சொன்னாலும் செய்வீங்களா ஆண்டவரே? அவன் தானே வாய் திறந்து சொன்னான் 2 மாசத்துக்கு கஷ்டம், பார்த்து எடுத்து கொடுங்கப்பா. ஆமே, ஹல்லேலூயா. கேளுங்கள் தரப்படும். ஆமே, ஹல்லேலூயா. நிறைய கேட்டு வாங்கி வச்சுட்டு ஆண்டவரே உமக்கு கண்ணு இல்லையான்னு. அவர் காலத்தையும் சமயத்தையும் மாட்டுகிறவர். அவர் நினைத்தார் அவ்வளவுதான். ஒரே இரவுல ஆரோனின் கோலை துளிர்விட வைத்தவர். ஒரே இரவுல அத்தி மரத்தை பட்டு போக பண்ணினவர். அதனாலதான் சகரியா 14:7 ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கே தெரிந்தது, அது பகலும் அல்ல, அது இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே. சகரியா 14:7 ஆனாலும் சாயங்காலத்திலே. சாயங்காலம் ஆச்சு. சாயங்காலம்னாலே நமக்கு என்ன ஞாபகம்? சாயங்காலத்தில் என்ன தங்கும்? அழுகை தங்கும். சாயங்காலம் வெளிச்சம் போகும். எல்லாம் போச்சின்னு இருக்கும்போது ஒரு சாயங்காலத்தில் தானே ஒரு புறா ஆமே ஒரு வெளிச்சமாக ஒரு ஒலிவ இலை அப்படி தூக்கிட்டு வருது. ஹல்லேலூயா. எல்லாம் போச்சின்னு சொல்லி மந்தையெல்லாம் அடைச்சிட்டு இருள் அப்படி இருக்கும்போது தானே மேய்ப்பர்களை சுற்றி ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. ஆமென். அவருக்கு இருளும் சரி வெளிச்சமும் சரி, கர்த்தருக்கு கிரியை செய்ய ஒன்றும் தடை இல்லை. ஆமென் சொல்லுங்க. இது யாருக்கு மட்டும்தான் முடியும் தெரியுமா? தேவனுக்கு மட்டும்தான் முடியும். அதனாலதான் எல்லாம் போச்சு ஆண்டவரே, காலம் போச்சு ஆண்டவரே, இனி அவ்வளவுதான் ஆண்டவரே என்று சொல்லி ஆமென் நீங்கள் புலம்பாதீங்க. கர்த்தரை சார்ந்திருங்க. அதை பார்க்கிலும் அதிகம் கொடுக்க தேவனாலே கூடும்
சத்தம் ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது ஒரு முக்கியமான காரியம், இது எந்த மனிதனுக்கும் கொடுக்க முடியாதது. என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும். சத்தமோ ஆமென் சொல்லுங்க. மார்க் 2வது அதிகாரம், அதிலே ஒரு வீட்டில் இயேசு கப்பர்நகூமில் ஒரு வீட்டில் இருக்கும்போது ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வராங்க. அப்படி தூக்கிட்டு வரும்போது அவருக்கு முன்பாக அவனை அந்த கட்டில இறக்கி வைக்கிறாங்க. உடனே இயேசு சொன்ன வார்த்தை 5வது வசனம், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். உடனே அங்கே இருந்தவங்களுக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? கோபம் வந்துச்சு. பாவங்களை மன்னிக்கிறதற்கு இவன் யார்? தேவன் அல்லவா பாவத்தை மன்னிக்க தக்கவர். ஆமா, இவர் யார் தான்? தேவன் தான். ஆமென். இவர் யார் தான்? தேவன் தான். பாவங்களை அப்போ யாருக்கு மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும்? சத்தமா சொல்லுங்க. தேவனுக்கு மட்டுமே. பாவம் இல்லாதவருக்கு மட்டுமே பாவத்தை மன்னிக்க முடியும். பாவத்துக்கு பரிகாரியானவருக்கு மட்டுமே பாவத்தை மன்னிக்க முடியும். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இயேசு பாருங்க, இந்த பூமியிலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் செய்த நன்மைகளில் பிரதானமான நன்மைகளில் ஒன்று பாவ மன்னிப்பு. பாவியாகிய ஸ்திரீ இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அழுது கண்ணீரால பாதத்தை நினைத்து தலைமுடியால் பாதத்தை துடைக்கும் போது, எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க ஒவ்வொன்றாய் நினைக்கும் போது இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரீயே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாவத்திலே பிடிக்கப்பட்டு பிரமாணத்தின்படி கல்லறியப்பட வேண்டியவள் இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட போது இயேசு சொன்னார், நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கிறதில்லை. சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு தமக்கு முன்பாக சூழ்ந்திருக்கிறவர்கள் பரியாசம் நிந்தையை சொல்லிக் கொண்டிருக்கும் போது இயேசு பிதாவினிடத்தில் வேண்டின ஜெபத்தில் ஒன்று என்ன தெரியுமா? பிதாவே, இவர்களுக்கு, சிலுவையில் இயேசு சொன்ன முதல் வார்த்தையும் அதுதான், இவர்களுக்கு மன்னியும். இன்றும் அவர் பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து பரிந்து பேசுகிறதுனால மட்டுமே எனக்கும் உங்களுக்கும் இந்த மன்னிப்பு கிடைக்கப்படுகிறது. ஆமென். அவர் மன்னிக்கிறார், அவர் மன்னிப்பார் என்று சொல்லி பாவம் செய்யாதே, அவர் மன்னித்தார் என்று நினைத்து, ஆமென் என்று எண்ணி, ஆமென், அதை கனப்படுத்தி பரிசுத்தமாய் வாழப்பார். அதனாலதான் என் பிள்ளைகளை, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது எனக்கு மன்னிப்பு இருக்கிறது, எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இங்கே நீ என்ன எழுதினாலும், நீ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து ஒரு ஸ்டாஃப் சொல்கிறாங்கன்னு வைங்களேன், நீ என்னதான் எழுதினாலும் நான் உன்னை என்னதான் ஆக்குவேன், ஃபெயில் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது நிச்சயம் பண்ணிட்டாங்க. நீ என்ன எழுதினாலும் நான் உன்னை என்னதான் ஆக்க போகிறேன், ஃபெயில் தான் ஆக்க போகிறேன். அப்போ இவனுக்கு மனசில் என்ன செட் ஆயிரும், நம்ம என்ன படித்து எழுதினாலும் எப்படியும் ஃபெயில் தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? என்ன கோரஸ். இதுதான் தாவீது சொல்லுவார்ல, சங்கீதம் 130, அவன் உமக்கு பயப்படும்படிக்கு 4 உம்மிடத்தில் என்ன உண்டு தெரியுமா? மன்னிப்பு உண்டு. உமக்கு பயப்படும்படிக்கு மன்னிப்பு உண்டு. இப்போ அதே ஸ்டாஃப் சொல்றாங்க, இங்க பாரு, ஃபெயில் ஆக்குவேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, ஓகே, நான் 1 மந்த் இருக்கு, நீ ஒழுங்கா படிச்சு எழுதிட்டேன்னா நான் அவன் என்ன பண்ணலாம், பாஸ் ஆக்கலாம். அப்போ இவங்க இப்போ என்ன பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, என்னை பாஸ் ஆக்க ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், வாட்டலாம் ஒரே சுத்தி இருக்கோம் சொல்ல, என்ன திடீர்னு படிப்பாளி ஆயிட்டான், கண்டுக்கவே மாட்டேங்கிறான், புக்கு பேஜெல்லாம் ஒட்டி இருக்கும் ஒவ்வொன்றா. ஏன்னா நேற்று வரை என்ன நினைச்சிட்டு இருந்தான், ஃபெயில் தான். அதனால புக்கு திறக்கவே இல்லை, எப்பொழுதும் புதிது. மேக்சிமம் என் புக்கெல்லாம் அப்படி தான் இருக்கும். இப்போ நானும் படித்து அடுத்து தம்பி தங்கச்சி எல்லாம் அடுத்தடுத்த 1 இயர் ஜூனியர் அவங்க. அப்போது நம்ம சர்ச்சில் உள்ள என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் என்னோட சீனியர், வாரான் வந்து, எனக்கு இந்த காலேஜில் வேலை கிடச்சிருக்கு. ஓகே ரைட், எனக்கு உன்னுடைய புக்கு தான் தேவை. இல்லை, என் தம்பி புக்கு நல்ல நான் மார்க் பண்ணியிருப்பான், உன் புக்கு தான் தேவை. ஏன், நான் காலேஜுக்கு போகும்போது புது புக் எடுத்துகிட்டு போகிறத
எல்லாரும் பார்க்கணும். இது மெனக்கெட்டு வந்து சொல்லிட்டு போறான். ஆமென். ஏன்னா நமக்கு இது செட் ஆகாது, நம்ம தொடவே மாட்டோம். ஆனா இல்லப்பா, உனக்கு நான் இன்டர்னல் இவ்வளோ மார்க் போடுறேன், நீ இந்த கொஸ்டின் எழுதிட்டா நீ பாஸ் ஆயிடுவேன், அப்படி மட்டும் தெரிஞ்சுட்டுன்னு வைங்களேன், நம்ம அதில் கவனம் செலுத்த ஆரம்பிப்போம். ஆமாம், அவர்கிட்ட மன்னிப்பு இருக்கு, அதனால நான் எப்படி வாழணும், உமக்கு பயந்து. அவர்கிட்ட மன்னிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மனம் போல வாழக்கூடாது. வேதம் எச்சரிக்கிறது. 2 ராஜாக்கள் 24:4. 2 ராஜாக்கள் 24:4. அவன் சிந்தின குற்றமற்ற அந்த அவன் யாருன்னா மனாசே, சிந்தின குற்றமற்ற இரத்தத்திற்காகவும் எருசலேமை இரத்தத்தால் நிரப்பினதற்காகவும். அடுத்த வார்த்தையை கவனியுங்கள். கர்த்தர் மன்னிக்க சித்தமில்லாதிருந்தார். அப்போ மன்னிப்பு அவர்கிட்ட இஷ்டத்துக்கு இருக்கு, ஆனா அவருக்கு சித்தம் வைக்கணும். இப்ப பாருங்க, ஒரு அத்தி மரத்துல கனி இல்லை. ஆண்டவர் நினைச்சா அந்த அத்தி மரத்தை எதுவா மாத்தி இருக்கலாம், ஆனா அவருக்கு மனம் இல்லை, அவருக்கு மனம் இல்லை, அதனால அவர் பட்டுப்போ அப்படின்ட்டார். நம்ம ரட்சிக்கப்பட்டது விசுவாசத்தினால மட்டும் இல்ல, கிருபையினால. விசுவாசத்தை கொண்டு, இது புரியும்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் பாருங்க. கிருபைன்னா என்ன தெரியுமா? மேல இருந்து கையை நீட்டுறது, மேல இருந்து கையை நீட்டுறது. விசுவாசம்னா என்ன தெரியுமா? கீழே இருந்து கையை கொடுக்கிறது. இப்ப கீழே இருந்து என்ன காப்பாத்து, நீங்க என்ன காப்பாத்துவீங்க நான் நம்புறேன். வாங்க, நீங்க எலும்பைக்குள்ள சாயங்காலம் விடியற்காலம் ஆகி முதல் நாள் ஆகிட்டு வாங்க. இப்போ இவர் கீழே நிற்கிறார் எக்ஸாம்பிளுக்கு. நான் இனி துள்ளியா வரணும். இல்லை இல்லை ரைட், கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். இவர் இப்போ கீழே இருக்கிறார். இப்போ இவருக்கு வந்து நான் இவரை தூக்கி எடுப்பேன் அப்படின்னு நம்புறார். நம்பி என்ன பண்றாருன்னா கையை தாராரு. இது விசுவாசம். இப்போ நான் கை கொடுக்கணும். இப்போ நான் உங்க விசுவாசம் பார்ப்போம் எவ்வளவு பெருசா இருக்கு. இப்படி வச்சேன்னா இந்த விசுவாசத்தை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் இது உங்களால் உண்டானது. இப்ப நான் தூக்க போறது இல்லை, நானும் கை கொடுத்து, இது கிருபை. ஆமே, இந்த இப்ப நான் அவரை கை பிடிச்சு தூக்கலாமே. இப்ப நான் விசுவாசிக்கிறேன். நான் 1000 ஸ்தோத்திர புக் இந்த பாக்கெட்ல வச்சிருக்கிறேன், நான் அப்படி வச்சிருக்கேன், நீ வச்சுக்கோ. நான் எதுக்கு? நான் கை தரலன்னா மொத்தத்துல எல்லாமே அவுட்டு. நம்ம நீதி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆமே. அதே நேரத்தில் அவருடைய கிருபை, அவர் கை நீட்டிட்டார். இப்ப இவர் கை கொடுக்கல, ஆனா கீழே இருந்து என்ன காப்பாத்தும். நான் இப்படி கை நீட்டிட்டே இருக்கிறேன். கொஞ்ச நேரம் பார்ப்பேன், இவர் கை தள்ள வேணாம், 2 கொட்டு கொடுத்து அப்ப என் விசுவாசம் வேலை செய்யணும். ஆமா, இது 2யும் பிரிக்க கூடாது. இன்னைக்கு உள்ள உபதேசம் 2யும் பிரிச்சுட்டாங்க. ஒரு ஆள் இந்த அர்த்தம், இன்னொரு ஆளு அந்த. ஒரு ஆள் கிருபைன்னு சொல்லிட்டு ஓடியாச்சு, குழியில் தான். இன்னொருத்தங்க அப்படி இப்படி அட்டின்னு போட்டு அடிச்சு கொன்னு, எனக்கு கொஞ்சம் ஆக்சிஜன் தாங்க, அடுத்த சர்வீஸ் 2 பாயிண்ட் தான் முடிஞ்சிருக்கு, ஆளை விட்டு. இது கிருபையும் சத்தியமும், கிருபையும் விசுவாசமும், கிருபையும் நீதியும். ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த வெளிச்சம் இருந்தா மட்டும்தான் கிறிஸ்துவை பற்றி கொண்டு நிற்க. தேங்க்யூ. கிறிஸ்துவை பற்றி கொண்டு நிற்க முடியும். ஹல்லேலூயா. இது எனக்கு தேவன் பாராட்டின கிருபை. அப்ப நான் சிலுவையை பார்க்கும் போது எனக்கு எப்படி தெரியுமா தோணுது? ஆமே, என்னை தூக்கி விடுறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். எனக்கு சிலுவையை பார்க்கும் போது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தனர். ஆமே, இயேசுவை பார்க்கும்போது அவர் என்னை தூக்கி விடுவார். சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் பூதி. ஆமென். சேற்றில் நின்றென்னை கைகளை உயர்த்தி கல்லானைய ஆண்டவர் மட்டும் நம்மளை தூக்கி எடுக்கலனா,
6 மணிக்கு ஒரு சிலுவையில தொங்கினது எதற்கு தெரியுமா? அங்க இருந்தவங்களுக்கு அவர் பாராட்டின கிருபை. அந்த கிருபையை உணர்ந்த கள்ளர்களில் ஒருவன் பார்த்துட்டான். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை சேர்த்துக் கொள்ளும் என்று சொல்லும் போது அவன் நம்பிக்கையை, அந்த விசுவாசம், அந்த கிருபை தூக்கிவிட்டது. இன்று நீ என்னோடு கூட, இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பார். ஆமென், ஆமென். அவருடைய கிருபை. உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீ நன்றாய் நன்றியோடு இருதயத்திலிருந்து உம் கிருபை இல்லை என்றால் அதை நீ தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திடவும் கிருபை. அதனாலதான் உமக்கு பயப்படும்படி மன்னிப்பு. அதனால நம்ம என்ன நினைக்கிறோம்? நாளைக்கு ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாம். நாளைக்கு அவர் சித்தம் வைக்கலன்னா தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து. அப்ப நம்ம மனசுல நாளைக்கு போய் எல்லாத்தையும் அறிக்கை பண்ணிட்டு ஆண்டவரே என்னை காப்பாற்று. அவர் சித்த கிருபை பாராட்டலன்னா நான் எவன் மேல் இரக்கம் வைக்க சித்தமாயிருப்பேன். அந்த வேர்டெல்லாம் சாதாரண வார்த்தை கிடையாது. இது ஆண்டவரே, தேவனிடத்தில் பட்சபாதம் உண்டா? ரோமர்ல அதான் எடுத்து எழுதுறாரு. ஏசாவை வெறுத்தேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம சொல்லலாமா தேவனிடத்தில் பட்சபாதம் இல்ல? நான் எனக்கு யாரை தோணுதோ அவங்க தான். அப்ப நீ அதை கொஸ்டின் பண்ணவே முடியாது. அதனாலதான் தானியேல் சொல்றாரு, ஆண்டவரே, எங்க நீதியை நம்பி நாங்க வரல, உங்க இரக்கத்தை நம்பி. உம்மிடத்தில் அநேக மன்னிப்பு உண்டு, நான் என் நீதியை நம்பி வரலப்பா, உங்க இரக்கத்தை நம்பி. அவரால் மட்டும்தான். எனவேதான் உமக்கு பயப்படும்படிக்கு. இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். அவர் தான் மன்னிப்பார்ல. நீ பண்ண பாவம், பண்ண போற பாவம், இது பிரிக்க கூடாது. இது பிரிச்சதுனாலதான் ஒரு கூட்டத்தார் அடின்னு போட்டு ஜனங்களை அடிக்கிறாங்க. நீ அப்படி இருந்தா செத்துருவ, இப்படி இருந்தா அவுட் ஆயிருவ, இது முடிஞ்சு அது முடிஞ்சு. ஆண்டவர் கோபத்தில் சொல்ற, நீங்க பரலோக ராஜ்யத்தை என்ன பண்றீங்க? போட்டி போடுற. இன்னொரு கூட்டத்தார் பாருங்க, நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோப்பா, அவர் தூக்கிடுவார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனாலே. ஆமென். அவரால் மட்டும்தான், அவரால் மட்டும்தான். இன்னைக்கு நானும் நீங்களும் கழுவப்பட்டு மீட்கப்பட்டிருக்க காரணம் என்ன? பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்த நம்மை கர்த்தர் தூக்கி எடுத்து, தேவனால தூக்கி எடுக்கப்பட்டவங்க கரங்களை சாட்டி சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 4வதாக உயிர்ப்பித்தல். உயிர்ப்பித்தல் இது எந்த மனுஷனுக்கும் முடியாது. யோவான் 11:25 இயேசு சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். ஐ ஆம், நானே. அப்ப அந்த இடத்துல வேற யாருமே இல்லை. யோவான் 10:17 நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருப்பார் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுவார், ஒருவனும் அதைனா எதை? ஜீவனை. சூப்பர். ஒருவனும் ஜீவனை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். இனி அடுத்த வார்த்தை பாருங்கள், நானே அதை. அப்ப நமக்கு ஜீவன் தந்தது யாரு? இயேசு. சத்தமாவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வார்த்தை, அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஆமென். அப்ப அவரால மட்டும்தான். அதன் அடையாளமாய் தேவன் இந்த பூமியில எல்லாமே அடையாளமாய் செய்வார். அவர் தண்ணீரை ரசமா மாத்தினது தம்முடைய ரத்தத்தை நமக்கு ரசமாய் தரப்போகிறதின் அடையாளம். குருடருக்கு பார்வை கொடுத்தது நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்பதின் அடையாளம். அப்பங்களை பெருக பண்ணி கொடுத்தது ஜீவ அப்பம் நானே என்பதின் அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோலதான் உயிர்த்தெழுதல், நானே உயிர்த்தெழுதல், அதன் அடையாளமாக யவீருவின் மகளை கர்த்தர் உயிர்ப்பித்தார்.
நாயினூர் விதவையின் மகனை கர்த்தர் உயிர்ப்பித்தார். இன்னொருவனை கூட கர்த்தர் உயிர்ப்பித்தார். யாரை தெரியுமா? லாசருவை. அவர் உயிர்ப்பித்தது மட்டுமல்ல, அவரும் மரணத்தை ஜெயமாய் விழுங்கி உயிரோடு எழுந்தார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ரோமர் 6வது அதிகாரம் 4-5 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பிதாவின் மகிமையினால் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்கு உள்ளாகும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயல்ல நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இணைக்கப்பட்டவர்களானால் நாம் எதிலும் இணைக்கப்பட்டிருப்போம்? அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும். அதனாலதான் ஒரு தேவ பிள்ளைக்கு நல்ல கவனமா கேளுங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட இந்த உடன்படிக்கையை செய்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த நித்தியத்தை குறித்த நிச்சயம் உண்டு. காரணம், நம்ம எதுல இணைக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவின் சாயல்ல. அதுல மரண சாயல் இருக்கிறது, உயிர்த்தெழுதல். மரண சாயல் என்பது என்ன? எல்லா பழையன ஒளிந்தன. உயிர்த்தெழுதலின் சாயல் என்ன? எல்லாம் புதிதாயின. அதனாலதான் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகும் இன்னும் இந்த ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு உட்படாமல் காலத்தை தள்ளி கொண்டு இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் இன்னும் கிறிஸ்துவுடனே கூட இணைக்கப்படவில்லை என்கிற உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதது, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். கிறிஸ்து எழுந்து மரித்தோரில் முதற் பலனானார். அதே போலதான் ஒரு நாள் வரும், அன்று எக்காலம் துணிக்கும், அன்று அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஐந்தாவதாக, ஆமேன், ஐந்தாவதாக தேவனால் மட்டுமே சத்தியமானது என்ன தெரியுமா? யோவான் 14வது அதிகாரம் 2, 3, 6 வசனங்கள் வாசிக்கலாம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறார். போகிறேன். அவருடைய மரணத்தை குறித்து பேசும்போது அவர் என்ன சொல்றார் தெரியுமா? சாகிறேன் என்றல்ல, போகிறேன். ஆமென். என் பிதாவின் வீட்டில், அடுத்த வசனம் 3, நான் போய் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து. அப்ப ஒரு தேவ பிள்ளை மரணத்தை எப்படி தெரியுமா பார்ப்பாங்க? நான் எங்க போய் இருக்க போறேன்? மகிமையில் இயேசுவை அந்த நான் போய் உட்கார போறேன். நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திற்கு சேர்த்து கொள்வேன். இது எப்படி ஆண்டவரே சாத்தியம் என்று சொல்லும் போதுதான் 6வது வசனத்துல நானே வழியும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். மனு குலத்துக்கு ஆமை ராக்கெட்ல எங்கெல்லாமோ போறாங்க, ராக்கெட்ல பரலோகத்துக்கு போக முடியாது. ஆமே, யாரா இருக்கலாம். ஆமே, நம்ம ராக்கெட்ல போறத அப்படி பார்க்கிறோம், ராக்கெட்டு போறதையும் பார்க்கிறோம், பொத்து விழுறதையும் பார்க்கிறோம். ராக்கெட்ல எல்லாம் இப்படி விண்வெளியில எல்லாம் எங்க போக முடியாது தெரியுமா? பரலோகத்துக்கு போக முடியாது. I am the way. நானே. அப்போ மனுக்குலத்துக்கு சாத்தியம். ஆதி மனிதன் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவனாகி தேவனுக்கும் அவனுக்கு நடுவே ஒரு பெரிய பிளவு இந்த பாவம் உண்டாக்கிட்டு, அதுக்கப்புறம் மனுஷனால சாத்தியமே இல்லை உள்ள என்றாகிறது. அவங்கவுங்க நீதினால அவங்கவுங்க காப்பாற்றப்பட்டார்களே தவிர அவங்கவுங்க நீதியை வச்சுட்டு எங்க போக முடியல தெரியுமா? பரலோகத்துக்கு போக முடியல, ஆபிரகாம் உட்பட. அதனாலதான் ஆபிரகாம் என்னுடைய நாளை காண அவர்தான் வழி, எனக்கும் அவர்தான் வழி, ஆபிரகாமுக்கும்
ஆனால் ஆபிரகாம் எல்லாம் விசுவாசித்தான் பைபிள் இருக்கு. தூரத்திலே அவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு அவர் வருவார். இதுதான் ஃபெய்த். அது காணப்படாதவர்கள் நிச்சயம், காணப்படாதவர்கள் நிச்சயம். அப்படியே விசுவாசத்தில் அவங்க மறிச்சாங்க. அந்நியரும் பரது என இவர் வரும்போது இது சாத்தியமாகும். சாத்தியமே இல்லாத பரலோகம் மனுக்குலத்துக்கு சாத்தியமானது இயேசுவால மட்டும். இயேசு இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது. எத்தனை பாஸ்டர்ஸ் உங்களுக்காக ஜெபம் பண்ணாலும் சரி, எத்தனை சர்ச்சில் போய் நீங்க அட்டெண்ட் பண்ணாலும் சரி, சர்ச்சுக்கு எத்தனை காணிக்கை கொடுத்தாலும் சரி, எத்தனை சர்ச்சு கட்டி கொடுத்தாலும் சரி, இயேசு இல்லாம பரலோகம் கிடையாது, சத்தியமே கிடையாது. நான் இப்படி பண்ணி இருக்கிறேன், அப்படி பண்ணி இருக்கிறேன்னு சொல்லி ஒருத்தன் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆமா, இயேசு பைபிள் சொல்லுகிறது, உறுதியாய் உம்மை பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா. அந்த உண்மையே நம்பி இருக்கிறதுனா என்ன தெரியுமா? இறுக பிடித்துக் கொள்ளுதல், இறுக பிடித்துக் கொள்ளுதல். ஹல்லேலூயா. இந்த ஸ்கூல் ஓப்பனிங் எல்லாம் ஃபர்ஸ்ட் பிள்ளைகளை ஸ்கூல்ல கொண்டு சேர்ப்பாங்க பாருங்க. அப்படி டிப்டாப்பா ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு அப்படியே போவாங்க, ஏதோ இவங்க தான் ஸ்கூல் பிரின்சிபல் மாதிரி. அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட வரும்போது சைரன் சவுண்ட் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே அழுகையை ஆரம்பிப்பாங்க பாருங்க, ஓடு. ஏன்னா அது வரைக்கும் யார் கூட இருந்தா தெரியுமா? அப்பா கூட இருந்தாங்க, அம்மா கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் விட மாட்டாங்க, பிடிச்சி கடைசியில் கிளாஸ் ரூமில் கொண்டு உட்கார வச்சு, இங்கே தான் நிற்கிறேன்னா எனக்கு மறக்கவே முடியாது. சின்ன வயசில் ஃபஸ்ட்டு நான் ஸ்கூல் போகும்போது நானும் தம்பியும் நான் தான் தொடங்குவேன் அழுக. நான் அழுறதை பார்த்து பால்சாயம் ஆடுவான். எங்கள் அம்மா இந்த சைடில் தான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி ஒதுங்குவாங்க. நாங்கள் நினைப்போம் இங்கே தான் நிற்கிறாங்க, நீ எங்கே? அவங்க பின்னாடி டோரோட போய் வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் ஈவினிங் தான் வருவாங்க. ஆமே, அதாவது அங்கே நிற்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான் நம்மளை இருக்க வைக்கும். ஆண்டவரே, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உட்பிரவேசிப்பதற்காக வாசலை திறவுங்கள். ஆண்டவரே, நான் தோத்துருவேன் ஆண்டவரே. அப்போ நீ எப்படி ஜெயிக்க போற? நான் உங்களை பிடிச்சிக்கிறேன்ப்பா, நான் உங்களை பிடிச்சிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை பிடிச்சிக்கிறேன். நீங்க தான், அவரால் மட்டுமே சாத்தியம். அப்போ ஒரு காரியம் தேவ பிள்ளை இருதயத்தில் ஆழமா எழுதி கொள்ளுங்கள். இயேசு இல்லைன்னா எல்லாமே பூஜ்யம். இயேசு இருந்தால் எல்லாமே சாத்தியம். கைகளை தட்டி அப்பாவுக்கு மகிமை. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா டி மேஜர். உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, உயிரின் ஊற்றே நீர்தானே, உண்மையின் வழியே நீர்தானே, உயிரின் ஊற்றே நீர்தானே. அப்படியே கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து, உறவே ஓ என் உள்ளத்தின் மகிழ்வே, உறவின் பிறப்பே, என் உள்ளத்தின் மகிழ்வே. நீங்க நினைச்சா என்ன மறந்தா, நீங்க நினைச்சா தேவகுமாரா, தேவகுமாரா. ஆமென். ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஒரே ஒரு நிமிஷம், ஆண்டவரை நான் புரிந்து கொண்டேன், நான் அறிந்து கொண்டேன், உங்களால தான் எல்லாம் கூடும். என்னை மகிழ்விக்க உங்களால தான் கூடும், என் பாவத்தை மன்னிக்க உங்களால் தான் கூடும், என்னை மீட்டெடுக்க உங்களால் தான் கூடும், என்னை உயிர்ப்பிக்கவும் என்னை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் உம்மால் மட்டுமே கூடும். அப்பா, கடைசி வரை உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள, உமக்காய் நிற்க எனக்கு கிருபை செய்யும், கிருபை செய்யும், கிருபை செய்யும். ஆமென்.
நன்றி. பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. உங்களை விட்டு என்னெல்லாமோ முயற்சித்து பார்க்கிறோம், அது தோல்வியை ஏமாற்றும். உங்களால மட்டும்தான் சிருஷ்டிக்க முடியும். உங்களால மட்டும்தான் காலத்தையும் சமயத்தையும் மாற்ற முடியும். உங்களால மட்டும்தான் எங்கள் பாவங்களை மன்னித்து ரட்சிக்க முடியும். எங்களை உயிர்ப்பிக்கவும் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் உம்மால் மட்டுமே கூடும். ஏசப்பா, இதை நாங்கள் அறிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் உம்மையே பற்றி கொள்ள கிருபை செய்யும். ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த அனுபவமே உண்டாகட்டும். ஆசீர்வதியும். தேவ சமாதானம் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா மகிமை உமக்கு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே.